ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடடடடா, ஒரு செடியில் ஒரு கொத்து பூ பூத்தா போதுங்க, தோட்டமே வாசம் வீசும். ஆனால் கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க இந்த டைம் மைசூர் மல்லிகைப்பூ. இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பிடிக்காதாலும் இருக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த பூ ரொம்ப பிடிக்குங்க. இந்த செடியோட இலைகள் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக தான் பூக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த செடி சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும், செடி எப்படி வருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பெரிய செடியில் இருந்த வேர்கள் மூலியமாக புது புது செடிகள் உருவாகுங்க. அது ஒரு மீடியம் சைஸ்க்கு வளர்ந்த அப்புறம் அந்த செடியை எடுத்து நான் குட்டி பாலி பேக்கில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த செடி அந்த கவரில் நல்லா செட் ஆகி வளர ஆரம்பித்த அப்புறம் தாங்க நான் சேலுக்கு கொடுப்பேன். அதுக்கு நான் எடுத்துக்கிற டைம் மினிமம் 2 to 3 months. அந்த வேர்கள் மூலியமாக கவர்லேயே புது செடி வந்துடும். அந்த அளவுக்கு வளர்ந்த ஹெல்த்தியான பிளான்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்காச்சும் செடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த மைசூர் மல்லி செடியை எப்படி வளர்க்குறது, இதுக்கான டிப்ஸ் எதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஈஸியாக வளர்ந்துருச்சுங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.